நபிகள் நாயகத்தை பார்க்க யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க சொல்கிறார். ஒரு தடவை ஒருத்தர் ஈச்சம்பழம் கொண்டு வர்றாரு, ஒரு கூடை நிறைய. அவர் கூடவே அக்பர் அலின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய உறவினர். அவருடைய நண்பர்கள் எப்பயும் கூட ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த கூட நிறைய ஈச்சம்பழம் வந்தவுடனே நபிகள் சொல்கிறாரு, அக்பர் இதை எல்லாருக்கும் பிரித்து கொடு அப்படிங்கிறார். உடனே இவர் கேட்குறாரு, நீங்கள் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இல்லை இறைவன் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுக்கவா அப்படின்னு. ஒரு யோசித்துட்டு நான் பிரித்து கொடுக்குற மாதிரியே கொடுத்துரு அப்படின்ட்டு போயிடுறாரு. இவர் எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு கூடைய ஓரமாக வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழித்து ஒருத்தங்க திராட்சை பழம் கொண்டு வர்றாங்க, ஒரு கூட நிறைய கொண்டு வந்து நபிகள்கிட்ட கொடுக்குறாங்க. நபிகள் அதை வாங்கி 2 சாப்பிட்டுட்டு இதை எல்லாருக்கும் பிரித்து கொடுங்க அப்படிங்கிறார். உடனே அவர் கேட்குறாரு, நீங்கள் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இறைவன் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுக்கவா? நான் கொடுக்குற மாதிரியே கூட அப்படின்ட்டு போயிடுறாரு. மறுபடியும் இவர் எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுக்குறார். இப்போ அந்த நண்பர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, இவர் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுத்தா இப்படி கொடுக்குறாரு, இறைவன் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுத்தா அது எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தாலும் நடக்குமோ, ஏதாவது விசேஷமாக இருக்குமோன்னு அவங்களுக்கு நம்மளை மாதிரியே ஒரு ஆர்வம் இருக்குது. 3ஆவது தடவை யாரோ ஒருத்தங்க பேரிச்சம்பழம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அவர் சொல்கிறார், இதை எல்லாருக்கும் பிரித்து கொடு, நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இறைவன் கொடுக்குற? உடனே நண்பர்கள்லாம் சொன்னாங்க, இல்லை இல்லை இறைவன் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு தடவை கொடுக்க சொல்லுங்களேன் ப்ளீஸ், அப்படி கொடுக்க சொல்லுங்களேன், ஆசைப்படுறாங்கல்ல இறைவன் கொடுக்குற மாதிரி கொடு அப்படின்ட்டு போயிட்டார். உடனே இந்த மனிதர் என்ன பண்ணார், ஒருத்தருக்கு நிறையா, ஒருத்தருக்கு குறையா, ஒருத்தருக்கு 1, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு ஒன்றுமே கொடுக்கல, இஷ்டத்துக்கு கொடுத்து கவுத்தி வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டார். இந்த ஒன்றுமே கிடைக்காதவன் இருப்பான் பாருங்க, அவன் 1 கிடைச்சவன் 2 கிடைச்சவன் நேராக நபிகள் நாயகத்தில் போய் ஒரு தப்பாக பிரித்து கொடுத்துட்டாரு, அவனுக்கு 10 கொடுத்தாரு, இவனுக்கு 8, எனக்கு 1 கூட கொடுக்கல, இவனுக்காவது 1 கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நபிகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீங்கள் தானே இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தீங்க, இறைவன் இப்படித்தான் கொடுப்பார். இப்போ 10 அவனுக்கு கிடைச்சிச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுதுல்ல, 10 கிடைக்கப்பட்டவனுக்கு என்ன தோணணும், ஒருத்தனுக்கு ஒன்றுமே இல்லை, ஒருத்தனுக்கு 1 தான் இருக்குது, ஒருத்தனுக்கு 2 தான் இருக்குது. அப்போ அந்த 10ல் 2 ஒரு இல்லாதவனுக்கும் 1 கிடைச்சவனுக்கு இன்னொன்னும் கொடுக்கணும் இல்லையா, கொடுத்துருக்கணும் இல்லையா? இல்லாதவனுக்கு இருப்பவன் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம், அதை நீங்கள் செய்தீர்களா என்று கேட்டார். ஏன் கொடுத்தாரு அவரு, உன்ட்ட நான் 10 கொடுத்துருக்கேன், இது நீ கரெக்டாக அடுத்தவனுக்கு கொடுக்குறியான்னு நான் திரும்ப வரும்போது செக் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காரு. நமக்கு தான் கொடுத்துருக்காருன்னு வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தோன்னு வைங்க, அங்கே கேள்வி கேட்பார், உன்ட்ட இவ்வளோ கொடுத்தேன்னப்பா, இப்போ உன் தெருவில் ஒருத்தன் படிக்க வழி இல்லாமல் நின்னான்ல, அவனுக்காவது நீ ஒரு படிப்பையாவது கொடுத்துருக்கலாம்லப்பா. அந்த ஏழை பொண்ணு உன் வீட்டு வாசலில் நின்று பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னு கேட்டுச்சே, ஒரு பவுன் கொடுத்துருக்கலாம்லப்பா, உனக்கு 300 பவுன் நான் கொடுத்தேன்ல அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிறோம்ல, அப்போ கடவுள் கேள்வி கேட்பாருங்கிற நம்பிக்கை ஏன் இல்லை?